இன்றைய நாகரிகத்தின் ஊட்டத்தில் பாரம்பரியமான பல பொருட்களை நாம் தொலைத்து வருகிறோம். அந்த வரிசையில் பொங்கல் கிண்டுவதற்கு பயன்படும் அகப்பையை பயன்படுத்த பலர் ஆர்வம் காட்டத் தொடங்கியுள்ளனர். தஞ்சாவூர் மாவட்டம் வேங்கராயன் குடிகாடு கிராமத்தில் 50க்கும் மேற்பட்ட தச்சு தொழில் செய்வோர் அகப்பையை தயார் செய்து வருமானம் ஈட்டிக் கொள்கின்றனர். அகப்பைக்கும் தைப்பொங்கலுக்கும் ஒரு உறவு உண்டு. புதுப்பானையில் பொங்கல் வைக்கும் போது உலோக கரண்டியை பயன்படுத்தினால் பானையின் அடிப்பகுதியில் பட்டு உடைந்துவிடும் என்பதால் அகப்பையை பயன்படுத்தினர். மண் பானைகளின் இடத்தை உலோக பானைகள் ஆக்கிரமித்துக் கொண்டதால் அகப்பைகளுக்கும் ஆபத்து ஏற்பட்டது. இன்றைய இளைஞர்கள் பாரம்பரியத்தை மீட்டெடுக்கும் முயற்சியில் இறங்கி அதில் வெற்றியும் கண்டு வருகின்றனர். அந்த வகையில் இன்றும் இந்த அகப்பையை பொதுமக்கள் பயன்படுத்துகின்றனர். சில்வர் பாத்திரத்தை பெண்கள் கையில் எடுக்கும்போது சூடாக இருக்குது. சமயத்தில் சுடு தண்ணி கையில் ஊற்றிக்கிறாங்க. அகப்பை என்பது சூடு ஏறாது. அதனுடைய நிலவரம் அகப்பை என்பது எந்த விதத்திலும் பாதிப்பு இல்லாமல் மக்கள் தானமாக சமையல் செய்வதற்கு மிக உயர்ந்த ஒரு தரமான அகப்பை. பொங்கல் திருநாள் அன்று வேங்கராயன் குடிகாடு கிராமத்தில் உள்ள அனைத்து வீடுகளிலும் இந்த அகப்பையை கொடுக்கின்றனர் தச்சு தொழில் செய்வோர். அவ்வாறு கொடுக்கப்படும் அகப்பைகளுக்கு பணம் கொடுக்காமல் தேங்காய், பழம், வெற்றிலைப்பாக்கு, ஒரு படி நெல்லும் கொடுத்து கிராம மக்கள் இவர்களுக்கு மரியாதை செய்கின்றனர். மூதாதையர் காலந்தொட்டு இத்தொழிலை செய்து வரும் சிலர் மற்ற நாட்களில் மரவேலைகளை செய்து பொங்கல் பண்டிகைக்காக ஒரு மாதம் மட்டுமே அகப்பை தயாரிப்பு பணியில் ஈடுபடுகின்றனர். இது பாரம்பரிய தொழிலை நாங்கள் பண்ணிட்டே இருக்கோம். எங்கள் தாத்தா பாட்டாங்காலத்துலேருந்து நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு தேங்காய் உடைச்சா கண்மூடி ஒரு மூடி மட்டும்தான் எங்களால் எடுக்க முடியும். ஒரு கொட்டாங்குச்சி தான் எங்களால் எடுக்க முடியும். 2 மூடியும் எங்களால் செயல்படுத்த முடியாது. அந்த ஒரு மூடிக்கு கிடைக்கிறது இப்போ வர்ற தேங்காய்லாம் சின்ன சின்னதாக இருக்கிறதுனால அது செய்யவும் முடியல. ரொம்ப கஷ்டமான தொழிலாக இருக்கு. கொட்டாங்குச்சியை ஊற வைத்து அதை பக்குவமாக மேல்பட்டையை செதுக்கி மூங்கில் குச்சிகளை 2 அடி நீள துண்டுகளாக நறுக்கி கைப்பிடிகளை தயார் செய்து அதனை கொட்டாங்குச்சியோடு சேர்த்து அகப்பையாக தயார் செய்து வருவதாகவும், குறைந்த அளவே வருமானம் கிடைத்தாலும் பாரம்பரியமான இத்தொழிலை விடாமல் தொடர்ந்து செய்து வருவதாக கூறுகின்றனர் அகப்பை தயாரிப்பாளர்கள். இதில் எங்களுக்கு வருமானமும் இல்லை, ஒன்றும் இல்லை. இந்த தொழிலை விடக்கூடாது, பாரம்பரிய தொழிலை விடக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி ஊரை கட்டி காக்கிறோம். ஊருடைய நன்மைக்காக செய்கிறோம். பலம் புளியணும், பூமி விளையணும், மக்கள் செல்வாக்க இருக்கணும். அகப்பினுடைய சோத்தை சாப்பிட்டோம்னா மனுஷனுக்கு வியாதி இல்லாமல் நல்லபடியாக இருக்கலாம், நல்லபடியாக வாழலாம். இது ஒரு பாரம்பரிய தொழிலை நாங்கள் கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். இதை நாங்கள் என்னையும் விட போகிறது இல்லை. இதனால் எங்களுக்கு வருமானம் கம்மி. கஜா புயல் அடித்து எல்லாத்தையும் காலி பண்ணிடுச்சு. மக்கள் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கோம். இதை அரசு பார்த்து எங்களுக்கு நல்ல ஒரு தீர்மானத்தை கொடுத்தா நல்லா இருக்கும்னு நாங்கள் ஆசைப்படுறோம்.